வணக்கம், வெல்கம் டு ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ். நான் ஹைனமிஸ் வெஜ் கிச்சன், உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிள் இன்கிரியன்ட் ஷார்டமோ சுவையான சமையல். இப்போ வெயில் காலம். இப்போ இந்த வெயில் காலம் இன்னும் 2-3 மாதங்களுக்கு நீடிக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கும், தாகம் அதிகமாக இருக்கும். நாம் தண்ணி தவிர நம்ம வீட்டில் செய்த நீர்பானங்களும் குடிப்போம், வெளியில் வாங்கியும் குடிப்போம். என்ன குடித்தாலுமே நமக்கு தாகம் எடுக்கும், ஸ்வெட்டிங் வருமே ஒழிய நமக்கு வெளியேற நீர் கம்மியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி சமயத்தில் இந்த பார்லி விதை சேர்த்துக்கலாம் உணவில். இந்த பார்லி தண்ணி, மெயினாக விதைகளை, அந்த தண்ணி நமக்கு உடம்புக்கு சின்ன வயசுலேருந்து பெரிய வயசினர் வரைக்குமே எல்லாருமே இந்த பார்லி தண்ணி குடிக்கலாம். இந்த பார்லி விதை நல்லா வெள்ளையாக இப்படி இருக்கும். இதை வாங்கிட்டு நாம் சுத்தம் பண்ணிவிட்டு வெறும் கடாயில் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் லேசாக வறுப்பண்ண மாதிரி தான். கலர் மாறாமல் சிம்மில் வச்சு வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டோம்னா வண்டு பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா இது வாங்குவோம் செய்வோம், அப்புறம் மறந்துட்டோம்னா வண்டு பிடிச்சிரும். அதிலேருந்து இப்போ ஒரு சின்ன ஸ்பூனும் ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ 2 பேர். ஸோ 2 டம்ளர் 200 ml 2 டம்ளர் தண்ணீர் விட்டு நான் குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம வறுத்ததுனால. இப்போ எப்பயுமே சரி, வறுத்தாலும் வறுக்காட்டினாலுமே நம்ம ஒரு அலம்பிட்டு அப்படியே நம்ம ஊற வைக்காமையும் நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுக்கலாம். இப்போ விசில் வச்சு எடுத்தாச்சு, தண்ணியை வடிச்சிட்டேன். இதை பாருங்கள், இந்த பருப்பு இந்த நல்லா வெந்திருக்கு. இதை சும்மாவும் சாப்பிடலாம். இப்போ அதுக்கு பதிலாக அதை வேஸ்ட் பண்ணோம், நம்ம தான் சாப்பிடுவோம், எல்லோரும் சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இதை அப்படியே என்ன பண்ண, அந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி வடிச்சிடுங்க, இல்லைன்னா தெரிக்கும். அதனால தான் இப்போ நம்ம இன்றைக்கி ஏதாவது வீட்டில் இட்லி தோசை ஏதாவது அரைக்கிறதா இருந்தால் இதை சேர்த்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நைஸாக லைட்டாக பேருக்கு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு ஒரு கப்பு தயிர், புளிச்ச தயிரோ இல்லை ஃப்ரெஷ்ஷு தயிரோ சேர்த்து அதையும் ஒரு ரன் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்ச இந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்லையா, பார்லி வாட்டர், அதையும் நல்லா கலந்து ஆற்றி குடிச்சிட்டோம்னா இந்த தண்ணி வேணாம், இந்த ஃப்ளேவர் ஒரு மாதிரியாக இருக்குது, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் உடம்புக்கு நல்லது. அதுக்காக நீங்கள் டெய்லி குடிக்கணும்னு கிடையாது, வாரம் ஒரு முறை குடித்தா கூட போதும். நாம் இதை மாதிரி செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நம்ம சாப்பிட்றதுக்கு சுலபமாக இருக்கும். குடிச்சிடலாம். நமக்கு இந்த ஃப்ளேவர், இந்த பார்லி வாட்டர்னு நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு இந்த பார்லி தண்ணியை குடிக்க பிடிக்காதவங்களுக்கு சுலபமாக இதை மாதிரி செய்யலாம். இது மாதிரி நல்லா ஒரு டம்ளர் தாராளமாக குடித்தா போதும். டம்ளராக குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இதை ஊற வச்சு சமைச்சு நிறைய எடுக்கக்கூடாது, லிமிட்டாக தான் இந்த பார்லி எடுக்கணும். நம்ம அதிகமாக எடுக்க தேவையில்லை. அதனால் இந்த சிம்பிளான ஒரு பதிவு கொடுத்துருக்கேன், செய்து பாருங்கள், உபயோகமாக இருக்கும். உறவினருக்கு ஷேரும் பண்ணுங்க, அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்.